வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை சேர்த்து நீங்க குளிச்சாலே போதும். நிச்சயமா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை தேடி கோடீஸ்வர யோகம் வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் நமக்கு இருக்கு. இந்த நாளை நாம தவற விட்டோம்னா இன்னும் ஒரு வருஷம் இந்த நாளுக்காக நாம காத்திருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆடி மாசத்தோட பௌர்ணமி நாளைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 6:10 நமக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாயிருது. நாளைக்கு சாயங்காலம் 4:51 வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு. அந்த வகையில நாளைய நாள் நமக்கு ஆடி மாசத்தோட பௌர்ணமி இருக்கு. ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்ததா இருக்கு, சக்தி வாய்ந்ததா இருக்கு. அந்த வகையில இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். ஆடி மாசம் ஃபுல்லாவே சக்தி வாய்ந்த மாசம், தெய்வீக மாசம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி இன்னமுமே நமக்கு விசேஷமானதா இருக்கு. இந்த பௌர்ணமிய குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு குருவா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த குரு பூர்ணிமா. இந்த நாள்ல குரு பகவானுக்குரிய வழிபாடுகளையும் குருமார்களுக்கான வழிபாடுகளையும் நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். அந்த வகையில நமக்கு குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கு நாளைக்கு காலையில குளிக்கக்கூடிய தண்ணீர்ல எந்தெந்த பொருட்களை நாம சேர்த்துக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவானோட கடைக்கண் பார்வை நம்ம மேல இருந்தாலே நிச்சயமா நமக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரும்னே சொல்லலாம். நாம பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் ஆகணும்னா குரு பகவானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண தடைகள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு குரு பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும். அந்த வகையில குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு இந்த குரு பூர்ணிமா இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும், நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும், நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருட்களை தாராளமா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். சொந்தக்காரங்க வீட்டுல இருக்க, நான் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும்னா நிச்சயமா நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒரு சில பரிகாரங்கள் நம்ம வீட்டுல நம்ம இடத்துல இருந்து செய்யும் போதுதான் நம்மள சுத்திலும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அந்த நேர்மறை ஆற்றல் நம்ம வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழி கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கும். அதனால இந்த பரிகாரத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல இருந்து நீங்க செய்யறதுக்கு பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவைப்படும். இந்த மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. 3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். இந்த 3ங்கிற நம்பரும் குரு பகவானுக்கு உகந்தது. அடுத்ததா 3 1 ரூபாய் நாணயங்கள் நமக்கு தேவைப்படும். கட்டாயமா 3 1 ரூபாய் நாணயங்களை மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கணும். இந்த காசை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே தண்ணீர்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை உங்க விரலை வச்சு நுணுக்கிட்டு 3 சிட்டிகை அளவுக்கு எடுத்து குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிற மாதிரி நீங்க பாருங்க. இப்போ நமக்கு 3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும்.
தேவைப்படும் 3 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம், 3 1 நாணயம். இந்த 3 பொருட்களும் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க ஒரு சொம்புலையோ பக்கெட்லயோ டப்லயோ பவுல்லையோ ஏதோ ஒரு பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பிக்கோங்க. அந்த தண்ணீர்ல இப்ப நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து உங்க கையால இந்த பொருட்களை அந்த தண்ணீர்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்குங்க. இப்படி கலக்கும் போது கிளாக் வைஸ், அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மட்டும் இந்த தண்ணீரை நீங்க கலக்கி விடுங்க. இப்படி இந்த தண்ணீரை கலக்கும் போதே அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. குரு பகவான உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே 1 நிமிஷம் மட்டும் இதை நீங்க செஞ்சாலே போதும். இதுக்கப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலால அந்த தண்ணீர்ல நீங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் 4 திசைகள்ல இருந்தும் பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பாதுகாப்பையும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நமக்கு கொடுக்கும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். உங்க வலது கை மோதிர விரலை பயன்படுத்தி தண்ணீர்ல இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பேனா அப்படி இல்லைன்னா பென்சிலுக்கு பதிலா உங்க ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை நீங்க பயன்படுத்த போறீங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த தண்ணீரை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தண்ணீரை இந்த மாதிரி கலந்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க பச்சை தண்ணியில குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இந்த தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். இது உங்க விருப்பம் தான். ஆனா இந்த தண்ணீரை ஒரு 3 சொட்டு அளவுக்கு உங்க தலையில நீங்க தெளிச்சுக்கோங்க. இதை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்க கணவருக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் மேல நம்பிக்கை இல்ல, அவரு இதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை அவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க சேர்த்துருங்க. மத்தபடி தலையில 3 சொட்டு தண்ணிய தெளிச்சுக்கணும் அப்படின்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். நீங்க கரெக்டா இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க. இத மாதிரி நீங்க குளிக்கும் போது உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுற மாதிரியும் 16 வகையான செல்வங்களும் தன தானியமும் உங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கிற மாதிரியும் சந்தோஷமான மனநிலையில இந்த தண்ணீரை ஊத்தி நீங்க குளிக்கிறதுக்கு பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும். நான் எப்பயுமே உங்க எல்லாருக்குமே சொல்லுவேன், சின்ன சின்ன பரிகாரங்களை நாம செஞ்சாலே போதும், அதுவே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். டெய்லியும் நாம குளிப்போம். அப்படி குளிக்கக்கூடிய தண்ணீர்லயே கூட சேர்த்து இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் நீங்க செய்யும் போது இது அற்புதமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப நாம குளிச்சு முடிச்சாச்சு. நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தண்ணியும் காலியா இருக்கும். இந்த தண்ணீர்ல நாம போட்டு வச்சிருந்த அந்த 3 1 நாணயங்களை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 1 நாணயத்தையும் எடுத்து எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு நமக்கு ஆடி பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.